பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சென்ற சனிக்கிழமை ஆண்டவர் நாசரேத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை அதிகமாக ஆசீர்வதித்து தந்தார். தமிழ்நாடு முழுவதும் மான்சூன் ரெயின், அந்த நல்ல பருவ காற்று மழைகள் நன்றாக பெய்து கொண்டிருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசரேத்திலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு பிறகு கர்த்தர் தொடர்ந்து நல்ல மழையை தருவாராக. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே மழை வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். தடையின்றி தம்முடைய ஊழியங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய புதிய ஜனங்கள் வந்தார்கள். நல்ல நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, அந்த சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகளாக, உள்ளத்தை தொடுகின்ற சாட்சிகளாக இருந்தன. எப்படியெல்லாம் ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே நம்முடைய ஊழியங்களில் வந்து பங்கேற்கின்றனர். அப்படியாக அவர்கள் ஜெபிக்க வருகிற பொழுது எவ்வளோ பெரிதான நன்மைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார் என்கிற நல்ல சாட்சிகளை நாம் கேட்டோம். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். அநேக பிள்ளைகள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது என்று அநேகர் கேள்விப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கே தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள்லாம் வந்து அவர்களுக்கு ஜெபத்தில் அவர்களை நடத்தி நல்ல செய்திகள்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஆறுதல் அடைகிறாங்க. 3 வேளையும் அவர்களுக்கான சிறப்பான உணவுகளையும் விதவிதமாக நாம் தயார் செய்து கொடுக்கின்றோம். இதுதான் ரைட் டைம் ஃபார் யூ டு கம் அண்ட் செட்டில் டவுன் இன் அவர் ஓல்டேஜ் ஹோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அநேகருக்கு இந்த முதியோர் இல்லத்தை, ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நமது ஊழியத்தில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வருடமாக இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களிலே காலகாலங்களிலே கர்த்தர் நல்ல நன்மைகளை செய்து வருகிறார். நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கொடுப்பாராக. சில குடும்பங்களிலே மிகவும் துரதிர்ஷ்டவசமாக திருமணமாகி சில நாட்களிலேயே அந்த திருமணங்கள் முறிந்து போய்விட்டன. சட்டப்பூர்வமாக இப்பொழுது அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு எதிர்காலம் வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க முடியாதல்லவா? எனவே அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால், சரியான துணை உங்களிடத்தில் இருப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் எனக்கு தெரியப்படுத்தலாம்.
முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல குடும்பம் உண்டு. அந்த தாய் மகனும் நன்கு ஜெபிக்கிறவர்கள், நல்ல மக்கள். அவர்கள் வீட்டுக்கு நான் போகிற பொழுதெல்லாம் என்னை மிகவும் அன்பாக உபசரித்து உணவு கொடுத்து அன்பை காண்பிப்பார்கள். அவருடைய பேத்தி 27 வயதாகிறது, பிஇ முடித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்கு படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தார் நம்முடைய ஊழியத்தில் பல வருடங்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது 37 வயதாகிறது. அவருடைய அக்கா ஒரு நல்ல கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் இவர் மேனேஜராக இருக்கிறார். எல்லா வசதிகளும் இருக்கிறது. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்க, அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காங்க. திருச்சி சிட்டியில் நல்ல பெரிய ஆயில் கடை வச்சுருக்காங்க, எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய மூத்த மகனுக்கு இப்பொழுது 30 வயது ஆகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்பா கூட சேர்ந்து எண்ணெய் கம்பெனியை கவனிக்கிறாங்க. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி உள்ள நல்ல ஒரு ஹோம் மேக்கராக ஒரு மணமகள் தேவை. தெரிந்தவர்கள், விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 6:13, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கிதியோன் எனப்பட்ட அந்த வாலிபன் 1000 கேள்விகளை கேட்கின்றவராக, சந்தேகப்படுபவராக, தாழ்வு மனப்பான்மை உடையவராக, எதிர்காலத்தை குறித்த எந்த நிச்சயமும் உடையவராக இல்லாதவராக அவர் வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்விகள் எதற்கும் ஆண்டவர் பதிலளிக்கவே இல்லை. இத்தனை பலகீனங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் அவரை நேசித்து அவருக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து 1000 இல்லைன்னா லட்சம் மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அதற்கு கிதியோனோடு கூட ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் போதும் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கும் கூட 1000 கேள்விகள், 1000 சந்தேகங்கள், தாழ்வு மனப்பான்மை மத்தியிலே நடைபெணத்தை போல வாழ்கின்றீர்களோ, நம்பிக்கையற்ற வாழ்க்கையை வாழ்கின்றீர்களோ, இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகரின் தலையெழுத்தை உங்கள் மூலமாக திருத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் முதல். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பிரியத்துக்குரியவர்களே, இங்கே நாம் கிதியோன் எனப்பட்ட ஒரு வாலிபனை காண்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை சோதனையின் காலம் பிடித்திருந்தது. எதிரிகள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம், அவர்கள் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு களவாடி கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே மிகவும் மன உடைந்தவராக அந்த கிதியோன் எனப்பட்ட வாலிபன் இருந்தார். அதன் மத்தியிலும் அவர் ஆலையிலே போரடித்து உழைத்து கொண்டிருக்கிறவராக இருந்தார். ஒருவேளை தான் போரடிக்கிற பொருட்களை மீதியானிகள் பிடிந்து கொண்டு போகலாம். ஆனால் அதையும் மத்தியிலும் கூட அவர் உழைப்பவராக இருந்தார். கையை கீழே போடாதவராக இருந்தார். உழைத்து எண்ணத்தை காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டாம், வீட்டில் படுத்து கிடப்போம் என்று நினைக்காதபடிக்கு உழைக்கிற ஒரு மனிதனாக வர்க்கமாக அவர் இருந்தார். அதைத்தான் நான் முதலாவது இங்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே வட்டிக்கு போகலாம், இல்லைன்னா மருத்துவ செலவுக்காக போகலாம், வீட்டில் யாராவது சிக்கா இருக்கலாம், இல்லைன்னா வீணான காரியங்களுக்கு கூட போயிட்டே இருக்கலாம். ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதற்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியாது. நம்ம உற்சாகமாக உழைக்கிற மனிதராக இருக்க வேண்டும். ஓடி ஓடி உழைக்கிற மனிதராக இருக்க வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதும் நாம் உழைக்கிறவர்களாக இருக்கணும். பலன் கிடைக்கிறதோ இல்லையோ நாம் உழைக்க வேண்டும். அதே போல் ஜெபித்து உடனடியாக பதில் கிடைக்கிறதோ இல்லையோ நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெபம் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எதுலையுமே கிடைக்காது. நாம் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதை இன்றைக்கி நமக்கு தரலாம், நாளைக்கு தரலாம், நாளான்னைக்கு தரலாம், இல்லைன்னா அடுத்த வருடம் தரலாம். எப்பவும் தந்துட்டு போட்டோம். நாம் எப்பொழுதும் ஜெபிக்கின்றவர்களாக இருப்போம்.
எப்பொழுதும் பைபிளை எடுத்து ஆசையாக விருப்பத்தோடு கூட நாம் வாசிப்போம். எவ்வளோ பேர் மொபைல் ஃபோனை எவ்வளோ ஆசையாக எடுத்து பார்க்குறாங்க. புதுசாக 17,000 ரூபாய்க்கு 27,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பைபிளை யாரும் அப்படியாக ஆசையாக வாங்குவதில்லை, வாசிப்பதில்லை. நாம் அவ்வளோ ஆசையாக இந்த பைபிள் எடுத்து வாசிப்போம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நாம் ஆர்வமாக நாம் செல்லுவோம். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஊழியத்திற்காக நாம் ஓடுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கதறுவோம். மக்களுக்கு இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்கிற இந்த அடிப்படை உண்மைகளை நாம் அறிவித்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். இதே தனியாக தான் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தார், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், யாரும் இல்லை. அது மாதிரி இன்றைக்கி உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உங்களை நண்பனே என்று அழைப்பதற்கும் தட்டி கொடுப்பதற்கும் யாருமே இல்லாமல் இருக்கலாம். பரவாயில்லை, நீங்கள் அது பாட்டு ஆண்டவர் கூட ஒரு நல்ல ஒரு உறவை வளர்த்து கொண்டு ஆண்டவரை ஃப்ரெண்டாக்கிக்கிட்டு அது பாட்டு உங்கள் வழியில் நீங்கள் ஆண்டவருக்காக போயிட்டே இருங்க. வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். சரியா? நான் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது. யார் வந்தாலும் வரட்டாலும் நான் ஆண்டவரோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம். நாளைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா? அதனால் நான் ஹவுஸ் விசிட்டுக்கு போகணும்னு சொல்லி வைத்திருக்கிறேன். ஜனங்களை வீடுகளுக்கு சென்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்தித்து அவருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படுறேன். தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை என்னை அப்படியாக செய்ய வைக்கின்றது. நீங்களும் கூட அப்படியே தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக உழைத்து கொண்டே இருங்கள். ஒரு பக்கம் உலகப்புறமான காரியங்கள், வேலை, குடும்பம், அதுக்காக உழைக்கணும். இன்னொரு பக்கம் ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக உழைக்கணும். அந்த நேரத்தில் தான் ஒரு தேவனுடைய தூதன் ஆண்டவரே வந்து சந்தித்து, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அங்கே அழைப்பதை பார்க்கிறோம். நாம் வந்து ஒரு உழைக்கிற ஜாதி, உழைக்கிற வர்க்கம், நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க அப்படிங்கிறத ஆண்டவர் பல முறை பார்ப்பார். பார்த்துட்டு அவருக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால ஒரு நாள் உங்களை தேடி வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். என்னப்பா தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி ஆண்டவரே வீட்டுக்கு வந்துடுவார். என் மகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரும் அந்த இடத்துல இல்லை, தேடி வர்றதுக்கு நாதி இல்லை, சொந்தம் பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அது செய்வதற்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார், கிதியோனோடு அளவலாகுகிறார். வாட் a wonderful thing it is. How beautiful and how awesome God he is. அவர் வந்து இறங்கி வந்து கிதியோன்ட்ட வந்து பேச ஆரம்பித்தாராம். எனக்கு அதை வாசித்த பொழுது சிலிர்த்தது. தேவன் சில நேரங்களிலே என் பிள்ளை என்னிடத்தில் வரட்டும் என்று அவர் காத்திருக்காதபடி அவரே நம்மை தேடி வருகின்றார். அவரே நம்மிடத்தில் சொந்தம் பாராட்டுகின்றார். அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நம்மிடத்தில் சொந்தமாக இருக்க விரும்புகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கும் கூட கொடுக்கலாம். இந்த நாட்களில் அவர் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி வரலாம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இதற்குரியவர்களே, எந்த நேரத்தில் மணவாளன் வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது நம்மை தேடி வருவார், எப்பொழுது பொறுப்புகளை கொடுப்பார், ஊழியத்தை கொடுப்பார், எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் எப்பொழுது நிறைவேற்றுவான்னு தெரியாது. ஆனால் கிதியன் மாதிரி நம்ம பிஸியாக இருந்தோம்னா எப்போனானவர் வரலாம். பார்த்தீங்களா? அப்படி சொன்ன உடனே அந்த கிதியோன் என்ன சொல்கிறார் பாருங்கள், 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் ஆண்டவர் ஏன் எங்களுக்கு அற்புதம் செய்யலை? கடந்த காலத்தில் அற்புதம் நடந்துச்சு, இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? அவர் நிறைய கேள்விகளை அங்கே கேட்கிறார். கிடியன் அண்ட் ஹிஸ் கொஸ்டின்ஸ். கிதியோனுடைய சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அவருடைய மனதிற்குள்ளாக நிறைய கேள்விக்குறிகள் இருந்தன. பல கேள்விகளை கேட்குறாரு. ஏன் ஒய்ன்னு சொல்லி நிறைய கேள்விகளை அங்கே கிதியோன் கேட்டார் என்று நான் வாசிக்கிறோம். இது வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னென்றால், இன்றைக்கு நான் சந்திக்கிற வாலிபர்கள் மற்றும் நிறைய பேர் அவங்களும் கூட இந்த கிதியோன் மாதிரி கேள்விக்குறிகளை கேட்டுக்கொண்டே வாழ்கிறார்கள். ஏன் எனக்கு ஏன் இப்படி நடந்து போச்சு? என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது? அங்கெல்லாம் ஆண்டரை தேடுறவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஆண்டர் அற்புதம் செஞ்சுருக்காரு, இவங்கெல்லாம் வீடு வாங்கிட்டாங்க, இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல, என் பிள்ளைக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல? நிறைய பேர் இன்றைக்கு கேள்விக்குறியில் மத்தியிலேயே இருக்கிறாங்க. அது அவர்களை மனதளவில் மிகவும் பாதித்திருக்கிறது இந்த சம்பவங்கள்.
சுற்று வட்டாரங்களிலே, பக்கத்து வீடுகளிலே, நண்பருடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கின்றது. அது இவர்களை பாதிக்கிறது. இல்லைன்னா பல காரியங்கள் அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால தங்களுக்கு ஒன்று நடக்கவில்லை என்பதனாலே அவங்க கேள்விக்குறியோடு கூட வாழ்கிறாங்க. எவ்வளவோ படிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ நான் உத்தமமாய் வாழ்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றலை. இது ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அது கேள்வியாக அது ஒரு கட்டத்தில் வெளியே வருது. ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு. எவ்வளவோ நான் உழைச்சி பார்த்தோம், எவ்வளவோ நான் உத்தமமாக வாழ்ந்து பார்த்தோம், போராடி பார்த்து வாழ்க்கையில் வெற்றி இல்லையே, ஏன்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸோடு இருக்கிறாங்க. டுடே there are so many people asking questions. இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் தந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில காலங்கள் இந்த கேள்விக்குறிகளெல்லாம் இருந்தன. என்னுடைய தகப்பனார் இறந்து போன பொழுது நான் அப்பொழுது தான் ஊழியத்தில் தலையெடுத்திருக்கிறேன். அந்த மழையில் இந்த நாட்களில் பச்சை பசேன்னு செடியெலாம் புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கல. அதே மாதிரி நான் பச்சை பசேன்னு முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். தலையை அப்போ தான் பூமியிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். ஊழிய உலகத்தில் 100க்கும் அதிகமான வாலிபர்கள் கிறிஸ்துவுகள் நடத்திட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் என்னுடைய தகப்பனுடைய மரணம் என்னுடைய பேரதிர்ச்சிக்காக காத்திருந்தது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. வெறும் 57 வயதிலே தகப்பனார் மரித்து போனார்கள். அப்பொழுது ஏனப்பா ஒய் அப்படிங்கிற கேள்வி என்னை அதிகமாக பாதித்தது. இரண்டால் வீட்டில் ஒருத்தருக்கும் வேலையில், யாருக்கும் திருமணம் ஆகலை, பல லட்சங்கள் கடன்கள் இருந்தது. இந்த நிலைமையில் தான் அப்பா மரிச்சு போனாங்க. அப்போது ஒய் டிட் யூ பெர்மிட் திஸ்? எதுக்காக இதை அனுமதிச்சிங்க? நான் உமக்காக ஊழியம் செய்யலையா? உமக்காக உத்தமமாக நான் வாழலையா? ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரங்கள் முழங்காலில் நின்று பரலோகத்தை நோக்கி கதறவில்லையா? கர்த்தரை அறியாத எத்தனையோ பேர்களை உம்பக்கமாக இழுத்து கொண்டு வரவில்லையா? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இதை நீர் அனுமதித்தீரப்பா என்று கதறிய காலங்கள் உண்டு. இதே மாதிரி தான் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி ஒரு வேதனை வந்துச்சு, நிறைய பேர் கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் கிதியோன் சொன்ன பதில் என்னை மிகவும் தொடுகிறது. இப்பொழுதோ கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். 13ஆம் வசனத்து பின்பகுதியை பார்த்தீங்களா? கேள்வியை கேட்டுட்டு அவரே முடிவும் சொல்கிறார். இப்போது இவ்வளோ நடக்குன்னா காரணம் ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார். God abandoned us. That's why we are being handed over to Midianites அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கடைசியில் அவரே ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், அதனால தான் இவ்வளவு நடந்து போச்சு. இன்றைக்கி ஒருவேளை இது செய்தியை கேட்குற நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார், இது வேண்டான்னு சொல்லிட்டார், அதனால தான் எனக்கு இவ்வளோ காரியங்கள் நடந்து போச்சு. ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார், ஆண்டவர் என்னை நேசிக்கலை, ஆண்டவருக்கு நீ பிடிக்கலை, ஆண்டவர் எனக்கு தூரமாக போயிட்டார், அதனால தான் என் வாழ்க்கை இவ்வளோ வேதனை நிறைந்ததாக இருக்குது, என் சரத்தில் இவ்வளோ பெரிய வியாதி வந்துட்டு, எனக்கு இவ்வளோ கடனாகி போச்சு, இத்தனை லட்சம் என்னை விட்டு போச்சு, இவ்வளோ நகையெல்லாம் சேர்த்து வச்சது எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாருன்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை வெறுக்கவில்லை என்பதை மறந்து விடாதிருங்க. அவர் எப்படி உங்களை வெறுப்பார்? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் எப்படி உங்களை வேண்டாம் என்று சொல்லுவார்? சொல்லவே மாட்டார். அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. ஏதோ ஒரு இழப்பு வந்துவிட்டது என்பது உண்மைதான், ஏதோ ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்து விட்டது என்பது உண்மைதான், ஏதோ ஒரு வேதனை வந்துவிட்டது என்பது உண்மைதான். அதற்காக ஆண்டவர் உங்களை வெறுத்து விட்டார் என்று தயவு செய்து நீங்கள் நினைக்காதிருங்கள். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டார் நினைக்காதீங்க. ஏன்னா சாத்தான் அப்படி தான் சொல்லுவான். அவன் ஆண்டவர் உன்னை கைவிட்டார் பாரு, உன் ஆண்டவருக்கு நீ வேண்டாம் பாரு, அப்படி தான் சொல்லுவான். அந்த பொய்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள். இங்கே கிதியோன் ஏமாந்து போன நிலைமையில் இருந்தார், எங்கள் தேவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு புலம்புவதை காண்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் பெயராதீங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு பாருங்க, 13ஆம் வசனம், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலும் நான் எல்லாரிலும் சிறியவன். இப்போ அடுத்த பிரச்சனை பார்த்தீங்களா? ஐ எம் எ வெரி ஸ்மால் மேன், மை ட்ரைப் மனாசே இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ஒரு சின்ன மனிதன், என்னை யாருக்கு தெரியாதியா, நான்லாம் போய் எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும்? ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இந்த கிதியோனுக்குள்ளாக இருந்தது என்று நான்
காண்கின்றோம். இஸ் ஃபீலிங் வெரி இன்ஃபீரியர். நான் ரொம்ப சின்னவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அறிவு கிடையாது, என் குடும்பத்தை யாருக்கும் தெரியாது, மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது என்கிற அந்த உண்மை வருகிற பொழுது அவர் சொல்றார், நோ, ஐ எம் நாட் worthy. ஐ எம் நாட் worthy. இன்னைக்கு சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே அநேக வாலிபர்களுக்குள்ளாக அவன் தாழ்வு மனப்பான்மையை விதைக்கின்றவனாக இருக்கின்றான். மேடையில் போய் பேசுகிறீங்களா, சாட்சி கொடுக்குறீங்களா, ஒரு பாட்டு பாடுறீங்களா, நோ 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 எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, நான் போய் நிற்க வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த தாழ்வு மனப்பான்மையினாலையும் இதை மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனாலையும் நிறைய பேர் இன்றைக்கு நடைப்பிணமாக வாழ்வதை காண்கிறோம். டெட் பாடி மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறது உண்மைதான், வேலைக்கு போகிறது உண்மைதான், படிக்க போகிறது உண்மைதான், அந்த கடமைகள்லாம் செய்கிறாங்கிறது உண்மைதான், சர்ச்சுக்கு வாராங்கிறது கூட உண்மைதான், ஆனால் ஏன் செய்தியை கேட்கறது கூட உண்மைதான். ஆனால் அவங்க ஒரு நடைப்பிணமாகவே இந்த நாட்களில் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. they all live like dead bodies. no happiness at all. there is no courageousness inside them. அவங்க வாழ்க்கையில் தைரியமே அவங்களுக்கு கிடையாது, சந்தோஷமே கிடையாது. தாழ்வு மனப்பான்மையினாலே அப்படியே ஒதுங்கி கொள்கிறாங்க. நத்தை கூட்டுக்குள்ளாக போவது போல அவர்கள் தங்களை தாங்களே ஒழித்துக் கொள்கிறார்கள். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு திறமை இல்லை, நான் கருப்பாக இருக்கின்றேன், நான் குண்டாக இருக்கின்றேன், எனக்கு என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், நான் சாதாரண ஸ்கூலில் படித்திருக்கிறேன், நான் பட்டம் வாங்கவில்லை, டிகிரி வாங்கவில்லை, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஐயோ எனக்கு பணம் இல்லை, அதுவில்லை இதுவில்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வதை பார்க்கிறோம். ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். ஐயா, நம்முடைய பட்டத்தை பார்த்தா, அழகை பார்த்தா, பணத்தை பார்த்தா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சவங்களாம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அதை செஞ்சதானே இதை செஞ்சதானு சொல்லலாம். நம்ம ஆண்டவர் அப்படி நம்மளை சொல்லுவாரா? இல்லவே இல்லை. என் மகனே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறவர். அவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டும்? முதலாவது, நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒரு நடைப்பிணமாக உற்சாகமற்ற வாழ்க்கையை வாழாதிருங்கள். சந்தோஷமாக வாழ பழகுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை. எவ்வளோ பேர் இந்த பூமி விட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய நான் சாதிக்கலாம். எனவே சந்தோஷமாக வாழ பழகுங்கள். தாழ்வு மனப்பான்மையோடு எதையுமே பார்க்காதிருங்கள். எப்பொழுதும் உற்சாகத்தோடு வாழ பழகுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அதுக்கு கர்த்தர் 16ஆம் வசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடிப்பாய். அது கூட அப்படி சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, அவ்வளோதான். கோ வித் தி ஸ்ட்ரென்த் யூ ஹேவ். ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய நீங்கள், உங்களுக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்தோடு போங்க, அதுவே போதும். நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்வீங்க. இப்படியே கேள்வி கேட்டு தாழ்வு மனப்பான்மையோடு போராடி கொண்டிருந்த கிதியோனை ஆண்டவர் சந்தித்து தைரியப்படுத்தி அடையாளங்களை காண்பித்து அனுப்புகிறார். அப்பொழுது லட்சம் மீதியானியர்களையும் கிழக்கத்திய புத்திரர்களையும் அமலேக்கியர்களையும் வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு இந்த கிதியோன் முறியடிப்பதற்கும் துரத்தி வெட்டுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்கின்றார். மிகப்பெரிய சாதனையை இந்த கிதியோன் செய்கின்றார். மொத்த இஸ்ரவேலையும் அவர் ரட்சிக்கின்றார். நியாயாதிபதியாக மாறுகின்றார். அவர் மூலமாக ஆண்டவர் செய்த காரியங்கள் மிகவும் பயங்கரமானவையாக இருந்தது என்பதை நாம் உணர்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படியே செய்வதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். பாருங்கள், ஆண்டவர் இந்த கிதியோனை மிக பிரபலமானவராக, எல்லோருக்கும் ஒரு ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக மாற்றுகின்றார். அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். காரணம், அந்த அழைப்பின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். கேள்வி கிளை தூக்கி தூர போட்டார். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி தூர போட்டார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவருக்கு பின் சென்றார். மிகப்பெரிய காரியங்களை செய்தார். இதே மாற்றம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த செய்தியை அடியார் மூலமாக உங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார். என்ன கிதியோன் பண்ணார் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தார், அதே மாதிரி நீங்களும் கொண்டு வாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்கிறத புரிந்து கொள்ளுங்க. எவ்வளோ விரைவாக ஓட முடியுமோ ஓடுங்க. ஆண்டவரை எவ்வளோ நேசிக்க முடியுமோ அவ்வளோ நேசிங்க. அவருக்காக எவ்வளோ ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்பதை எல்லோருக்கும் ஆண்டவர் காண்பிப்பார்.
எல்லாரும் உணர்வாங்க, இந்த மனிதன் உண்மையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கும்படியாக செய்வார். அந்த காலங்கள் மிக தொலைவில் அல்ல, சமீபத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று உங்களை அழைக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கேள்விக்குறிகள், ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற கேள்விக்குறிகள், ஐயோ ஐயோ என்று சத்தமிடுகிற மக்கள், தாழ்வு மனப்பான்மையில் நடைபெணங்களை வாழ்கிறவர்களுக்காக இந்த செய்தியை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டீர். அதற்காக உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐப்பா. இந்த நாளிலும் கூட அவருடைய தாழ்வு மனப்பான்மைகள், முக்கியமாக வாலிப பிள்ளைகளுடைய தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் இப்பொழுதே நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுகிறேன் ஐயா. தேவ பலத்தினாலே இடைகட்டுங்க. கர்த்தருடைய கிருபை ஆண்டவரை தோத்திரம் ஐயா ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுகிறோம் ஐயா. தேவ பலத்தினாலே ஆண்டவரை நீர் இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகள் இப்பொழுது மறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அடியார் ஜெபிக்கின்றேன். கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும், நோய் தொற்றுகள் மறையட்டும். இழந்து போன பலனை தாரும், இழந்து போன அழகை தாரும், உற்சாகத்தை தாரும், முடியை தாரும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சத்துருடைய சீற்றங்களும் மறைந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரே அப்பா, படித்து முடித்து வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, வேலை போய்விட்டதே, வேலை இடத்துல பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லையே, நான் என்ன செய்வேன், சம்பளம் வர மாட்டேங்குதே, ப்ரமோஷன் வர மாட்டேங்குதே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, வீசா கிடைக்கலையே, எவ்வளோ பேர் கதறாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்யுங்க. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ ரூபா பணம் தேவை, வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அந்த தேவையை சந்திங்க. ஆண்டவரை வட்டி கடன்களையும் மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. அவர் கையின் பிரயாசங்களை அவர் சாப்பிட ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்கப்பா. முக்கியமாக ஆண்டவரை வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். போதை பழக்கங்கள், கஞ்சா, மொபைல் ஃபோன், பைக்கு போன்ற அடிமைத்தனத்தில் வாழுபவர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள், பொய்யான மாய்களை பற்றி கொண்டிருக்கிற வாலிபர்களை சந்தியும். அவருடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை இறைச்சியும் ஒரு பெரிய எழுப்புதலை தாரும். அதே போல் வயதான காலத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் காத்துக்கொள்ளுங்க. எந்த வியாதியும் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல காரியங்கள் நடக்காதா, திருமணம் நடக்காதா, வீடு கட்டி விட மாட்டேனா, ஐயா எனக்கு குழந்தை கிடைத்து விடாதா, காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்துங்க. காலங்கள் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா. எவ்வளவு விரைவாக ஆத்திரமாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியுமோ ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. நல்ல ஆசீர்வாதமான மழையை தாருங்கப்பா. இந்த நாட்களிலும் கூட ராஜா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே நாசரேத் ராட்சியப்படத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோடத்தில் தங்குவதற்கு அநேக இடங்கள் உண்டே ராஜா. தங்குவதற்கு அநேக மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமான பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.